யூனிஸ்வாப், பேன்கேக் ஸ்வாப் இதெல்லாம் பற்றி பேசுங்க. இந்த ஸ்வாப்பில் பைனான்ஸ் ஒரு காயின் லிஸ்ட் பண்ண முதல் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். லிஸ்ட் பண்ண முதல் நான் லான்ச் புல்ல வர முதல் இதில் வாங்கலாமா? ஓகே, பைனான்ஸுங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயின் லான்ச் ஆகிறதுக்கு முதல் நீங்கள் அதை வாங்கணும்னு சொன்னால் அதோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸ். ஏர்ட்ராப்ஸ் 2 கேட்டகரி இருக்குது. ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் இருக்குது, அடுத்தது கலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. கலாட்ரல் ஏர்ட்ராப்ஸில் ஐசிஓ, ஐடிஓ, ஐஓன்னு சொல்லியிருக்குது. இது சம்மந்தமாக இன்டெப்த்தாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ப்ளஸ் எங்கள்கிட்ட ஹெச்பியூ கோச்சிங் ப்ரோக்ராமில் ஒவ்வொன்றுக்கும் தனி மொடியூல்ஸே வச்சிருக்கேன். ஓகே, ஆனால் இவர் கேட்குறது எப்படின்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சல் இப்போ பைனான்ஸ், ஹூபியான், எக்ஸ்டிஎக்ஸ், அடுத்தது கூகாயின் எல்லாம் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். பேன்கேக் ஸ்வாப், யூனிஸ்வாப் இதை மாதிரி விஷயங்கள்லாம் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு காயின் ஒன்று சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வரதுக்கு முதல் அதை டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியுமான்னு கேட்காரு. இதுக்கு ஆன்சர் எஸ் அண்ட் நோ. ஆனால் இவர் கேட்குற எதை மீன் பண்ணின்னு சொன்னால், இப்போ நார்மலாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயின் ஒன்று வருதுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ்களுக்கு அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அதில் வந்து பம்ப் ஆகுறது தான் பயங்கர பம்பாக இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் தான் அதுக்கு மேலே போகிறது சான்ஸ் இருக்குது. நார்மலாக அதுதான் ஃபைனல் பம்பாக இருக்கும் ஒரு காயினுக்கு. ஓகே, ஸோ இவருக்கு என்ன கேட்குன்னு சொன்னால் அப்படி ஃபைனல் பம்ப் ஆகிறதுக்கு முதல், அப்படி லான்ச் ஆகிறதுக்கு முதல் எங்கே வாங்கலாம்னு சொல்லி அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸ் தான். ஆனால் ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் இல்லைன்னா பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். நீங்கள் போடுற டைமுக்கு அது வேர்த்தான்னு சொல்லி தெரியாது. ஏன்டா அது உண்மையிலே லான்ச் பண்ணுவானுங்களா, சொல்கிற மாதிரி செய்வானுங்களாங்கிறது கேள்விக்குறி. ஓகே, நீங்கள் 100 ஏர்ட்ராப்ஸ் இல்லை ட்ரை பண்ணீங்கன்னா 1-2 ஏர்ட்ராப்ஸ் தான் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே ஒரு டைம் வேஸ்ட். அப்படி இல்லாட்டி நீங்கள் சில நேரம் கேஸ் ஃபீஸுகள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மணி கூட வேஸ்ட் ஆகலாம். ஆனால் ஏர்ட்ராப்ஸ் மட்டுமே தனியே ஃபுல் டைமாக செஞ்சுட்டு இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும், சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்களும் தெரியும். பட் அதுக்கு இன்னும் கடுமையாக நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். இன்னொரு ஆள் சொல்லி அதை போய் செய்யுங்க, இதை போய் செய்யுங்கன்னு சொல்லி செய்ய போய்ங்கன்னா லொஸ்ட் ஆகுவீங்க. சில நேரம் இன்னொரு யூடியூபரோ இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸரோ அவங்கள்ட்ட வந்து எது நான் ஏர்ட்ராப் அட்டன் பண்ண சொல்லணும்னா, எல்லா டைம்லையும் நான் சொல்லலை, அநேகமான டைம் அந்த ஏர்ட்ராப்பில் ரெஃபரல் கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். யார் கூடுதலான ரெஃபரல் கவுண்ட் கொடுக்காங்களோ அவங்களுக்கு கூடுதலான ஏர்ட்ராப்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் ஏர்ட்ராப் கிடைக்கும்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அநேகமான ஏர்ட்ராப் கேஸுகள் என்ன நடக்கணும்னா, கூடுதலாக ரெஃபரல் கொடுக்குறாங்களுக்கு மட்டும்தான் ஏர்ட்ராப்ஸ் கிடைக்கும். நீங்கள் போய் செய்கிற நார்மலாக ரெஃபரல் கொடுக்காம செய்கிறாங்களே ஏர்ட்ராப்ஸ் கிடைக்காது. ஆனால் அதை வழியில் சொல்லாமல் சில ஆட்கள் ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கூடுதலாக ரெஃபரல் எடுக்கணுங்கிறதுக்காக உங்களை போய் மெனக்கெடு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் போய் மெனக்கெடுவீங்க. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸை வச்சு யார் அந்த யூடியூபரோ இன்ஃப்ளூயன்ஸரோ ஏர்ட்ராப்ஸை கலெக்ட் பண்ணுவார். உங்களுக்கு சில நேரம் ஏர்ட்ராப்ஸ் கிடைக்காம போகலாம். நான் எல்லாரையும் சொல்லலை, சம்டைம்ஸ் இதுவும் நடக்கும். அடுத்து கலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுனால உங்களோட சைடில் இருந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ஐடியோன்னு சொன்னால் நீங்கள் டெக்ஸ்ட் அந்த காயினை ஹோல்ட் பண்ணி அதை ஸ்டேக் பண்ணுற மூலம் நீங்கள் காயின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐஇஓன்னு சொன்னால் நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் காயின் அப்படி இல்லாட்டி யூஎஸ்டிடியை கொலாட்ரல் பண்ணி லான்ச் புல்ல லான்ச் பேடில் அதில் இருந்து காயின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சைடில் இருந்து பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரெண்டமாக போய் இதில் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வர காயினை டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. சில நேரம் சான்ஸ் இருக்குது, சில நேரம் சான்ஸ் இல்லை. அடுத்தது இப்போ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இந்த காயின் லான்ச் ஆக போகுது, அந்த காயின் ஆல்ரெடி டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் உடனே எல்லாருமே போய் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் போய் வாங்கக்குள்ள நீங்கள் டொப்பில் தான் வாங்குவீங்க. லான்ச் ஆகின உடனே டம்ப் பண்ணுவானால் உங்களில் தான். ஸோ நீங்கள் நட்டப்படுவீங்க. ஓகே, ஸோ அதனால் அப்படி பப்ளிக் அவைலபிளாக இருக்கிற காயின்ஸ் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வரக்குள்ள அதை வாங்கி விற்கிற லெவலோ பெரிய ப்ராஃபிட்டோ நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஏர்ட்ராப்ஸில் அதை கலெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் கொண்டு போட்டு அப்படி உங்களை கொலாட்ரலை கொடுத்து எஸ் அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஏர்ட்ராப் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வரையும் வருமாங்கிறது தான் கேள்விக்குறி. 100 ப்ராஜெக்ட் வருன்னா 1-2 தான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைம் பண்ண ஏர்ட்ராப்ஸ் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரி சக்ஸஸ் கிடைச்சிக்கின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ஃப்ரீ ஏஐ ட்ரைனிங் போடுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்கிற hbuconsultancy.com கூட அந்த வெப்சைட்டுக்கு போய் ஃப்ரீ கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் மேலே டீட்டெயில்ஸ் இருக்குது. பை.